1995 அமெரிக்காவில் ஒரேகானில் உள்ள அடிடாஸ் காலனி நிறுவனத்தில் நான் பணியாற்றிய பொழுது ஆர்டர் குவிந்து கொண்டிருந்தன. ஆனால் புதிதாக பணியாளர்களை நியமிக்க பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை. அதாவது பட்ஜெட் இல்லை. பணியாளர்கள் தேவை, ஆனால் யாரையும் பணியமர்த்த முடியாது. இருக்கின்றவர்கள் பதற்றமடைந்து வாரத்திற்கு 80 மணி நேரம் உழைத்தார்கள். ஆனால் அதனால் பயன் கிடைக்கவில்லை. ஆகவே நான் என் குழு உறுப்பினர்களுடன் அமர்ந்து ஒவ்வொருவரின் சூப்பர் பவரை அடையாளம் கண்டறிந்தேன். அவர்களுடைய பிரதான வேலையை தாண்டி அவர்களால் எந்த வேலையை செய்ய முடியும் என்று கேட்டேன். என் குழுவில் இருந்த பில் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர். அவர் குழுவின் தொழில்நுட்பம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் கையாள்வார். ஒவ்வொருவருக்கும் 2 வேலைகள் ஒதுக்கப்பட்டன. அதாவது என் குழுவில் இருந்த ஷூவுக்கு வடிவமைப்பில் ஆர்வம் இருந்தது. ஆகவே அப்பொழுது ட்ரெண்டான வண்ணங்களை, அதாவது கலர் அனாலிசிஸ் அவர் கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் 2 வேலைகள் ஒதுக்கப்பட்டன என்று கூறியிருந்தேன். ஒன்று துறை சார்ந்த தலைமை பணி, இன்னொன்று குழுவுக்கான பங்களிப்பு. இது டீம் ஒர்க். ஆகவே யாரும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது ஏகப்பட்ட வேலை கொடுக்கப்பட்டதாகவோ நினைக்கவில்லை. ஆதாரங்கள் பெருக்கப்பட்டன. ஒருவரை அவர் நிபுணத்துவம் கொண்ட துறையில் பங்களிக்க கோரும் பொழுதுதான் மதிக்கப்பட்டதாக, அதாவது வேல்யூவாக உணர்ந்தார். இன்னொருவர் குழுவில் பங்களித்தார். அந்த குழு சந்திக்கும் சவால்களையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒவ்வொரு முடிவுக்கும் தடை இருந்த நிலையில் எனக்கு அந்த நிபுணத்துவம் கொண்டவர்கள் அவற்றை கையாள கிடைத்தார்கள். உங்களுக்கு ஆதாரங்கள், பணியாளர்கள் குறைவுபடும் பொழுது முதலில் உள்ளாக பாருங்கள். அதாவது லுக் இன்வர்ட் ஃபர்ஸ்ட். நீங்கள் பயன்படுத்துவதை காட்டிலும் அதிக திறனை உங்கள் குழுவுக்கே இருக்கும். அதிக மக்களை கண்டறிவதே முக்கியம். ஏற்கனவே இருக்கும் புத்திசாலிகளை பயன்படுத்த அதிக வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். வேலைகளை ஒருவரிடத்தில் குவிப்பதை தவிர்த்து அந்தந்த நபர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை பயன்படுத்தினால் பிரச்சனை எளிதாகவும் மேலும் செலவு இல்லாமலும் தீர்ந்துவிடும். ஸ்டீவ் மிக்னி இவ்வாறு ஆலோசனை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.